இந்த ஜனாசாவுடைய தொழுகை அப்படிங்கிறது நம்ம நிய்யத் வைக்கும்போது இப்படி வைக்கணும். அல்லாஹ்வே நான் வந்து இந்த ஜனாசாவுக்கு துஆ செய்த வண்ணமாக 4 தக்பீரோடு கூடி தொழுகின்றேன் என்பதாக நிய்யத் வைத்துக் கொண்டு மனதில் கருதி கொண்டு 4 தக்பீரோடு தொழுக வேண்டும். முதல் தக்பீர் கட்டிய உடனே சூரத்துல் ஃபாத்தியா ஓதணும் பிஸ்மி சொல்லி 2வது தக்பீர் கட்டியவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். அத்தியாயத்துல ஓதுறோம்ல அல்லாஹும்ம ஸல்லி அப்படிங்கிற அந்த ஸலவாத்தை ஓதிக்கொள்ளலாம். 3வது தக்பீர் கட்டிய பிறகு மையத்துக்காண்டி துஆ செய்யணும். அது நிறைய துஆக்கள் ஹதீஸ்ல காண முடிகின்றது. சின்ன துஆ, பெரிய துஆ ஏதோ நம்ம துஆ ஒரு மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளலாம். அந்த துஆவினுடைய முதல் வார்த்தை அல்லாஹும் மக்ஃபிர் லஹும் என்பதாக ஒரு வார்த்தை. 2வது வார்த்தை வர்ஹம்ஹும். இந்த வார்த்தையை நாம் முணுமுணுத்துக் கொண்டிருந்தால் இந்த 2 வார்த்தை இப்ப படிச்சிட முடியும். மிச்சம் உள்ள வார்த்தைகள் நாம புக்கில் பார்த்து நாம் படித்துக் கொள்ளலாம். இப்ப சொன்ன வார்த்தை ஒரு பன்மையான ஒரு வார்த்தை. அல்லாஹ்வே இந்த மையத்துக்கு மக்ஃபிரத் செஞ்சிரு. அல்லாஹும் மக்ஃபிர் லஹும் மையத்துக்கு மக்ஃபிரத் செஞ்சது. வர்ஹம்ஹும் அதுக்கு ரஹ்மத் செய் என்பதாக. இந்த வார்த்தை பன்மையானது. எனவே ஜனாசா ஒண்ணே ஒண்ணு வந்திருந்தாலும் சரிதான். அல்லது நிறைய ஜனாசா வந்திருந்தாலும் சரி. ஆண் ஜனாசாவோ, பெண் ஜனாசாவோ, குழந்தைய எப்படி இருந்தாலும் இந்த வார்த்தையை ஓத முடியும். அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் சொல்லி தந்திருக்கிறேன். 4வது தக்பீருக்கு அப்புறம் பிரத்யேகிச்சு துஆ ஓதணும்னு தேவையில்லை. உடனே வந்து சலாம் கொடுத்து விடலாம். ஆனாலும் துஆ ஓதுறதுக்காண்டி அனுமதி உண்டு என்பதை நம்ம பார்க்கிறோம். ஷாஃபி மதாப்ல அதை முஸ்தஹப்புன்னு சொல்லுவாங்க. ஹனஃபி மதாப்லையும் கூட மபுசூத் அப்படிங்கிற கிதாபுல சொல்லுவாங்க இஃப்தார மஷாயிக்குனா நம்மளுடைய மஷாயிக்மார்கள் துஆ ஓதுறது அவங்க வந்து சிறந்ததா கருதுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு துஆவையும் காட்டுவாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா அப்படிங்கிற துஆ ஓதுறதுக்காண்டி அவங்களும் அனுமதி கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். இந்த 4 தக்பீர் சொன்னதுக்கு அப்புறம் நாம சலாம் கொடுத்துட வேண்டியதுதான். ஒவ்வொரு தக்பீர் கடையிலையும் கையை உயர்த்தணுமா என்று கேட்டால் ஆம் என்பதாக ஷாஃபி மதாப்ல சொல்லுவாங்க. ஹனஃபி மதாப்ல முதல் தடவை மட்டும் தான் கையை உயர்த்தி கெட்டிக்கிறோம்னா அடுத்தாப்புல கையெல்லாம் உயர்த்த கூடாது என்பதாக சொல்லுவாங்க. ஃபாத்தியா ஓதணும்னு சொன்னா இது ஷாஃபி மதாபு, ஹம்பலி மதாபு போன்ற பல இமாம்களும் சொல்லக்கூடிய சட்டம். ஆனா ஹனஃபி மதாப்ல சொல்லுவாங்க சூரத்துல் ஃபாத்தியா ஓதக்கூடாது. அதுக்கு பகரமாக எல்லா தொழுகையிலும் ஓதக்கூடிய அந்த சனா சுப்ஹானக அல்லாஹும்ம என்பதைத்தான் ஓத வேண்டும் என்பதாக சொல்லுவாங்க. ஜனாசா தொழுகையில வரக்கூடிய நேரத்தில் தாமதமா வந்து சேர்ந்தார். ஒரு 1, 2 தக்பீர் கடந்து போயிருச்சு. இப்பதான் வந்து சேர்ந்தார் என்று சொன்னால் கிடைத்ததை இமாமோடு சேர்ந்து அவர் தொழுது கொள்ள வேண்டும். தவறி போன அந்த 1ஓ 2ஓ தக்பீர் அதை வந்து இமாம் சலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் தக்பீர் சொல்லி தொழுகையை முடித்துக் கொள்ளணும். தக்பீர்களில் என்னென்ன ஓதணும் சொன்னா அதை விரைவாக ஓதிக்கொள்ளணும். ஆனா நம்ம ஓதுறதுக்குள்ள ஜனாசா வந்து உயர்த்திடுவாங்க என்று இருந்தால் எதுவுமே ஓதாம சும்மா 4 தக்பீர் மட்டும் சொல்லி நாம சலாம் கொடுக்க வேண்டும். குறிப்பாக ஜனாசாவை அங்கிருந்து தூக்குறதுக்கு முன்னாடி 4 தக்பீரும் சொல்லி சலாம் கொடுக்கணும் என்பது கட்டாய சட்டமா இருக்குது.